தாயாகும் பெண்கள் கவனத்திற்கு! மூட நம்பிக்கைகளை தவிர்த்து ஆரோக்கியமாக வாழ்வது எப்படி என்பது பற்றி இந்த பதிவுல பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆரோக்கியமே ஒரு மனிதனின் மிகப்பெரிய செல்வம். அந்தச் செல்வத்தை எளிய முறையிலும் இயற்கையான வழியிலும் எவ்வாறு பாதுகாப்பது என்பதை உணர்த்தும் ஒரு வழிகாட்டியே இந்த தொகுப்பு. பெண்களுக்காக 1. இளவயதில் தினமும் ஒரு கப்பால் குடிப்பது எலும்புகளை வலுவாக்கி கால்சியம் சத்தை அதிகரிக்கும். 2. முட்டைக்கோஸில் ஈஸ்ட்ரோஜன் அதிகமென்பதால் மார்பக புற்று வராமல் தடுக்க கோதுமை உணவுடன் கோஸ் சேர்த்து உண்ணலாம். 3. மார்பக புற்று உள்ளிட்ட பல்வேறு புற்று நோய்கள் வராமல் தடுக்க ஆப்பிள் உதவுகிறது. 4. மாதவிடாய் கால மன அழுத்தம், பயம், பதற்றம் ஆகியவற்றால் தொந்தரவா? ஒரே நேரம் அதிகமாக உண்பதை விட அடிக்கடி அளவாக சாப்பிடுவது நல்லது. மாதவிலக்கு ஏற்படுவதற்கு முன் சில நாட்கள் பொரித்த உணவு வகைகள், அதிகம் உப்பு சேர்த்து பதப்படுத்தப்பட்ட உணவு போன்றவற்றை குறைத்தால் வயிறு உப்புவது, மார்பகங்கள் கனப்பது போன்றவற்றை தவிர்க்கலாம். 5. நார்ச்சத்து அதிகம் உள்ள காய்கறிகள், பழவகைகள், சிறுதானியம் உள்ள உணவு வகைகள் அதிகமாக உண்ண வேண்டும். காபி, டீ, குளிர்பானங்கள் போன்றவற்றை தவிர்க்கலாம். 6. ஒரு நாளில் 30 நிமிடமாவது உடற்பயிற்சி செய்வதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். அது நடைப்பயிற்சியாகவோ, நடனமாகவோ, மிதி வண்டி ஓட்டுதல், நீச்சல் போன்ற உங்களுக்கு முடிந்த விருப்பமுள்ள எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். கர்ப்பக்கால கவனிப்பு. 7. கர்ப்பிணிகள் நாவல் பழம் சாப்பிட்டால் வயிற்றில் உள்ள குழந்தை கருப்பாக பிறக்கும் என்பதும், குங்குமப்பூ சாப்பிட்டால் சிவப்பாக பிறக்கும் என்பதும் மூட நம்பிக்கையே. தோலின் நிறத்தை நிர்ணயிப்பவை மெலனின் எனப்படும் நிறமிகளே. 8. கர்ப்பிணிகள் இரும்புச்சத்து மாத்திரை சாப்பிட்டால் உடல் லேசாக கருத்து, பிறகு பழைய நிறத்துக்கு வந்துவிடும். இதை வைத்தே குழந்தையும் கருப்பாக பிறக்கும் என்று சிலர் பயப்படுவார்கள். அது தேவையற்றது. 9. கர்ப்பிணி பெண்கள் காலையில் சீக்கிரம் சாப்பிட வேண்டும். இதனால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு குறையாமல் இருக்கும். அடிக்கடி மயக்கமும் வராது. கர்ப்பம். 10. வயிற்றில் குழந்தை வளர வளர குடல் ஒரு பக்கம் தள்ளும். அப்போது அதிகமாக சாப்பிட முடியாது. சீக்கிரமும் பசிக்காது. அந்த நேரங்களில் ஜூஸ், முளை கட்டிய தானியங்கள் போன்றவற்றை பல வேளைகளாக பிரித்துச் சாப்பிட வேண்டும். 11. பிரசவ காலத்துக்குப் பின் வயிற்று தசைகள் வலுப்பெற உடற்பயிற்சிகள் செய்ய வேண்டும். 12. கர்ப்பிணிகளின் உடலுக்கு இயற்கையான குளிர்ச்சியை தருகிறது வாழைப்பழம். உடல் காரணங்களால் மட்டுமல்ல, உணர்ச்சி வசப்படுவதாலும் உடலை பாதிக்கும் சூட்டை வாழைப்பழம் நீக்குகிறது. தாய்லாந்தில் தாயாகப் போகிறவரின் தினசரி உணவில் வாழை ரெசிபிகள் விதவிதமாக இருக்கும். 13. கர்ப்பகாலத்தில் சிலருக்கு கால்கள் வீங்குவது வழக்கமான ஒன்று. அதிகமாக தண்ணீர் குடிப்பதால்தான் இப்படி என்று சொல்வது தவறு. 14. கர்ப்பகாலத்தில் மலச்சிக்கல் பிரச்சினை வரும். அதைத் தவிர்க்க அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும். 15. பிரசவம் முடிந்த சில நாட்களில் வயிறு சுருங்க வேண்டும் என்பதற்காக பெரிய துணியை வயிற்றில் கட்டிவிடுவார்கள். அது தவறு. இதனால் கருப்பை கீழிறங்கிட வாய்ப்பு உண்டு. இருமல் அல்லது தும்மலின் போது சிலருக்கு சிறுநீர் வெளியாவதற்கு காரணம் இதுதான். பிரசவம் முடிந்து 6 வாரம் கழித்து அதற்கான பெல்ட்டை அணியலாம். 16. தைராய்டு, சுகர் போன்ற பிரச்சனைகள் உள்ள பெண்கள் கர்ப்ப காலத்தில் அதற்கான மருந்துகளை கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது குழந்தையை பாதிக்காது. 17. பிறந்த குழந்தைக்கு பழைய துணியை முதலில் அணிவிப்பது சம்பிரதாயமாக இருக்கிறது. நீண்ட நாள் பெட்டியில் வைத்திருந்த துணியை அப்படியே எடுத்துப் போடக்கூடாது. அதில் தொற்றுக் கிருமிகள் இருக்கலாம். துவைத்து காய வைத்த பிறகே அணிவிக்க வேண்டும். 18. சில கிராமங்களில் பிறந்த குழந்தையின் நாக்கில் தேன், சர்க்கரை, கழுதைப்பால் போன்றவற்றை தடவும் பழக்கம் உள்ளது. நாள்பட்ட தேனாக இருந்தால் அதிலிருக்கும் ஒரு வகை நச்சுக்கிருமி இளம்பிள்ளை வாதத்தை கூட கொண்டு வரக்கூடும். 19. வாழைப்பழத்தில் இருக்கும் பொட்டாசியம் குழந்தைகளின் மூளைத்திறனை தூண்டுகிறது. 20. குழந்தைகள் விளையாடச் செல்வதற்கு முன்பு நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும். விளையாடும்போது வியர்வையாக வெளியேறும் நீரை அது ஈடு செய்யும். 21. தாய்ப்பாலை சேமித்து கொடுப்பது நல்லதல்ல,
தவிர்க்க முடியாத பட்சத்தில் சுத்தமான பாத்திரத்தில் சேகரித்துக் கொடுக்கலாம். சாதாரண அறை வெப்பத்தில் 6 மணி நேரம் வரை கெடாமல் இருக்கும். 22 தயிர் சாப்பிட்டால் குழந்தைகளுக்கு சளி பிடிக்கும் என்பது தவறு. குழந்தைக்கு தயிர் மிகவும் நல்ல உணவு. தயிரில் புரோபயோட்டிக் எனும் சத்து அதிகம். அது குடலுக்கு மிக நல்லது. குழந்தைக்கு அலர்ஜி வராமல் தடுக்கும். 23 குழந்தைகள் உணவில் மாவுச் சத்துக்களை அதிகமிருப்பதால் வாழைப்பழம் அவசியம் கொடுக்க வேண்டும். இது மலச்சிக்கலை போக்கும். வாழைப்பழம் சாப்பிட்டால் சளி பிடிக்கும் என்பது தவறு. 24 குழந்தைகள் குண்டாக இருக்க வேண்டும் என்று அளவுக்கு அதிகமாக உணவு கொடுத்து உடலை பருமனாக்காதீர்கள். 60 வயதில் வரவேண்டிய பிபி, சுகர் போன்றவை 30 வயதிலேயே வந்துவிடும். குழந்தைகளை சீரான உடல்வாகுடன் வளர்க்கப் பாருங்கள். Thanks for watching.